+1, +2 பாடத்திட்டங்களை மாற்றுவதற்கான ஆலோசனைக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், +1, +2 பாடத்திட்டங்களை மாற்றுவதற்கான ஆலோசனைக் கூட்டம் பற்றி விரிவா சொல்லுங்க. வசந்த், +1, +2 பாடத்திட்டங்களை மாற்றுவது குறித்து கல்வியாளர்கள் அடங்கிய ஆலோசனை கூட்டமானது தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் உதயச்சந்திரன், அதேபோல முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, சிபிஎஸ்இ முன்னாள் இயக்குநர் பாலசுப்ரமணியன் மற்றும் துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக +1, +2 பாடத்திட்டங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் கடந்த 13 ஆண்டுகளாக இந்த 2 வகுப்புகளுக்கான பாடத்திட்டங்கள் என்பது மாற்றப்படவில்லை. கடைசியாக பார்த்தோம் என்றால் 2004ஆம் ஆண்டுதான் +1, +2 பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டன. அதன் பிறகு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக மாற்றவில்லை. தொடர்ச்சியாக கல்வியாளர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாகவே இருந்தது. வலுவான ஒரு கோரிக்கையாகவும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த +1, +2 பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டும், தற்போது உள்ள பாடத்திட்டங்களை காட்டிலும் புதிய பாடத்திட்டங்களை உருவாக்கி தரமான ஒரு கல்வியை +1, +2 மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது தொடர்ச்சியாக கல்வியாளர்கள் மத்தியில் அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதாவது இந்த கல்வியாண்டை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக வரும் கல்வியாண்டிலே புதிய பாடத்திட்டங்களை மாற்ற முடியாது. ஏனென்றால் குறுகிய நாட்களே இந்த 17, 18ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டு தொடங்க இன்னும் குறுகிய நாட்களே உள்ள நிலையில் நிச்சயமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதான். அதனால் 18, 19ஆம் ஆண்டுக்கு அந்த கல்வியாண்டுக்கான பாடத்திட்டங்கள் என்பது மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வு, தமிழகத்தில் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் +1, +2 மாணவர்களை பொறுத்தவரை அந்த நீட் தேர்வுக்கு தயாராகும் வகையில் ஒரு தரமான ஒரு பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வியாளர்கள் அடங்கிய ஒரு குழுவானது ஏற்கனவே அமைக்கப்பட்டு தற்போது அந்த குழுவினருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் செயலர் உதயச்சந்திரன் மற்றும் துறை அதிகாரிகள் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்டாலின், பல நாட்களாக பாடத்தரம் உயர்த்தப்பட வேண்டும், ஆகையால் பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்த சூழலில் தற்போது மாற்றுகிறார்கள். இத்தனை நாள் ஏன் தாமதம் என்று ஏதேனும் பதில் சொல்லப்படுகிறதா? வசந்த், அது போன்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை, தற்போது வரை பதில் இல்லை. நிச்சயமாக நாம் பார்த்தோம் என்றால் நீட் தேர்வு நான் குறிப்பிட்டது போல கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த நீட் தேர்வை பொறுத்தவரை குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக நீட் தேர்வை எழுத வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. அதனால் கிராமப்புற மாணவர்களை பொறுத்தவரை அந்த நீட் தேர்வுக்கு தயாராகும் வகையில், அதே போல மற்ற தேசிய தேர்வுகளுக்கு தயாராகும் வகையிலும் இந்த பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை நிச்சயமாக இது போன்ற அதனை முன்னிட்டு தான் இது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 13 ஆண்டுகளாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படாவிட்டாலும் வரும் கல்வியாண்டை இந்த கல்வியாண்டு முடிந்து அடுத்த கல்வியாண்டு ஆரம்பிப்பதற்குள் நிச்சயமாக ஒரு புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டுள்ளது. நிச்சயமாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கல்வியாளர் குழுவை பொறுத்தவரை ஒரு தரமான ஒரு குழுவாகத்தான் பார்க்க முடிகிறது. அதாவது முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி ஆகட்டும், அதே போல சிபிசியின் முன்னாள் இயக்குநர் பாலசுப்ரமணியன் ஆகட்டும், இது போன்ற கல்வியாளர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் புதிய பாடத்திட்டங்கள் என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இடம்பெறும். அதே போல +1, +2 மாணவர்களை பொறுத்தவரை அடுத்ததாக +2 முடித்த பிறகு அவர்கள் தேசிய தேர்வுகளுக்கு தயாராகும்படி இந்த பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை முனைப்பாக உள்ளது. வசந்த்.